திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் போலீசார் அஜித்குமாருக்கு டீ வாங்கி கொடுத்த டீ கடையில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளையராஜா. இளையராஜா, வணக்கம். சிபிஐ அதிகாரிகளோட விசாரணை குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம் நீங்க. கண்டிப்பாக கடந்த 28ஆம் தேதி மடப்புறம் காவலாளி அஜித்குமார் தனிப்படை காவல்துறையினரால் நகை திருட்டு தொடர்பாக அழைத்து செல்லப்பட்டு அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதுமே பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கு கடந்த 12ஆம் தேதி சிபிஐ எஃப்ஐஆர் போட்டு திங்கட்கிழமை முதல் சிபிஐ விசாரணை தொடங்க. முதல் நாள் திங்கட்கிழமை அந்தந்த ஸ்பாட்லாம் என்னென்ன ஸ்பாட்டோ அந்த இடத்த முதல் நாள் பார்த்துட்டு மட்டும் போனாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காவல் விசாரணை மேற்கொண்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட, அதாவது அஜித்குமாரோடைய நண்பரான அருண்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், வினோத்குமார், பிரவீன்குமார், அவர் தம்பி நவீன்குமார் எல்லாத்துக்குமே சிபிஐ சம்மன் கொடுத்து நேற்று விசாரணையை ஆரம்பிச்சாங்க. விசாரணை சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த விசாரணையின் போது இந்த நண்பர்கள் தம்பி உட்பட எல்லாரும் சொன்ன விஷயங்களை அடிப்படையாக வச்சு சிபிஐ அதிகாரிகள் இன்று காலை முதல் திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணை தொடங்கினாங்க. 5 கார்ல வந்திருந்தாங்க. 10க்கும் மேற்பட்ட சிபிஐ அதிகாரிகள் வந்திருந்தாங்க. முதலாவதாக அருண்குமார் மற்றும் கூட்டிக் கொண்டு முதல்ல வெள்ளிக்கிழமை எல்லாருமே 28ஆம் தேதி தான். ஆனா அஜித்குமார் சனிக்கிழமை அடித்து கொல்லப்பட்டார். ஆனா அதற்கு முன்பு வெள்ளிக்கிழமை சாயந்தரமே தனிப்படை காவல்துறையினர் அஜித்குமாரை கஸ்டடியில் எடுத்துறாங்க, அவரையும் அருண்குமாரையும். அதனால வெள்ளிக்கிழமையில என்ன நடந்தது என்று தற்போது சிபிஐ விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. முதல் கட்டமா எங்க போனான்னு பாத்தீங்கன்னா திருப்புவனம் வைகை பாலம், அந்த பாலத்துல அந்த இடத்துல வடகரை போற இடத்துல அந்த டெம்போல முத எடுத்திருக்காங்க. அங்க வச்சு சிபிஐ விசாரிச்சாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மடப்புறம் கோவில் அந்த மாட்டுக்கொட்டாயிலிருந்து அவரை கூட்டிட்டு வரும்போது, அதாவது வெள்ளிக்கிழமையில பாத்தீங்கன்னா அந்த காவலாளியை அந்த நுழைவாள் ஆர்ச்ல இருந்து தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல தான் அருண்குமாரையும் ஏற்றிருக்காங்க. அருண்குமாரை நிக்க வச்சு அங்கே பாத்தீங்கன்னா சிபிஐ அதிகாரிகள் அருண்குமாரை எத்தனை மணிக்கு ஏற்றினாங்க, எந்த திசையில ஏற்றினாங்கன்னு வரைபட வரைஞ்சு திசை காட்டிகளை வைத்து துருவி விசாரணை மேற்கொண்டாங்க. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்குல ஒரு புதிய திருப்பம்னே சொல்லலாம். இதுவரை ஒரு 3 இடங்களை மட்டுமே சிபிஐ அதிகாரிகள் அவரை அடிச்சு சித்திரவதை செய்த சொன்ன இடத்துல தற்போது சிபிஐ புதிதாக 4வது இடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரை டு ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில தட்டான்குளத்தின் அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான காலி இடத்துல தான் அங்கதான் வச்சு விசாரிச்சிருக்காங்க வெள்ளிக்கிழமை. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த டெம்போ டிராவலர் நேற்று விசாரணைக்கு வந்த ராமச்சந்திரன் தனிப்படை காவலர், அவரையும் அழைத்து யாரு வாகனத்தை ஓட்டிட்டு வந்தது, யார் உள்ள இருந்தது, எத்தனை பேர் வந்தாங்கன்னு அங்க விசாரணை முடிச்சாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அன்று வெள்ளிக்கிழமை இரவு அந்த மதுரை டு ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில நரிக்குடி விளக்குல இருக்கிற தனியார் டீ கடையில, அந்த டீ கடையில தான் அந்த 5 காவலருமே அஜித்குமாரையும் அருண்குமாரையும் உள்ள வச்சு டீ வாங்கி கொடுத்திருக்காங்க. அந்த டீ கடையில் உள்ள, நீங்க அதான் காட்சிகளை பார்த்திருக்கீங்க, டீ கடையில் உள்ள சிசிடிவி காட்சியில ஒளிப்பதிவாளர் மணி காட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த டீ கடையில தான் இங்கதான் டீ குடிச்சிட்டு போயிருக்காங்க. அதற்கு அப்புறம் தான் மறுநாள் தான் சனிக்கிழமை தான் அந்த விசாரணை மேற்கொண்டு வருகிறது. தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் பாத்தீங்கன்னா தற்போது மதிய உணவு எடுக்க போயிருக்காங்க. இதனை தொடர்ந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ரம்யா அவங்க வீட்டுக்கு போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புளியந்தோப்புல வச்சு அடிச்சு விசாரணை அந்த இடத்துக்கு போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மடப்புறத்தில் இருக்கிற மாட்டுக்கொட்டகை, அந்த மாட்டுக்கொட்டையில தான் காவலர் அவர் அடிச்சு விசாரணை செய்றாங்க, அந்த இடத்துக்கு போறதா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் இன்று முழுவதும் அந்த இடங்களை துருவி மேற்போட்டு எந்தெந்த திசையில எப்படி விசாரிச்சாங்க, எந்தெந்த திசையில அவங்களை அடிச்சாங்க, சித்திரவதை பண்ணாங்க, எல்லா விசாரணையுமே துருவி சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ள இருக்காங்க. சிபிஐ விசாரணை சூடுபடுத்தியுள்ளது. இந்த சிபிஐ விசாரணை இந்த பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.